அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா 28:24. உழுகிறவன் விதைக்கிறதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? உழுகிறவன் விதைப்பதற்காக நாள்தோறும் உழுகிறது உண்டோ? தன் நிலத்தை கொத்தி நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? நாள்தோறும் பரம்படிக்கிறது உண்டோ? நிலம் ஆயத்தமாயிருச்சு, அதை உழ வேண்டும். உழுவது என்பது கடினமான வேலை, சாதாரண வேலை கிடையாது. நம்ம பலன் கொடுக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும்னா, நம்ம நிலம் நல்லா விளையணும்னா கீழே மேலையும் நல்லா உழணும். என்ன சார் அர்த்தம் இருக்கு? இருதயம் கடினமா இருந்தால் நன்றாய் அந்த இருதயம் உழப்பட வேண்டும். என்ன அர்த்தம்? மனம் திரும்புதல், பாவ அறிக்கை, பாவ மன்னிப்பு நிச்சயம், இது நடக்கணும். ஒரு கடின இருதயத்துல மனம் திரும்புதல் வேணும். அதுதான் உணருது. எவ்வளவு வசனத்தை நம்ம கேட்கிறோம், கேட்டு போறதில்ல. ஐயோ, கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறா, என் நிலம் அப்படி இருக்குது, என் குடும்பம் அப்படி இருக்குது, என் இருதயம் அப்படி இருக்குது. ஆண்டவரே என்ன மன்னியும் ஐயா, ரத்தத்தால் என்ன கழுவ ஆண்டவரே, இனி இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் ஆண்டவரே என்று மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயித்து பெறுவதுதான் கீழும் மேலும் நிலம் உழுவதற்கு சமம். சங்கீதம் 66:18 என்னங்க சொல்லுது? இருதயத்தில் அக்கிரம சிந்தை, அதுதான் கடினமான இருதயம். அப்படி அக்கிரம சிந்தையோடு இருந்தால் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. உங்க நிலம் விளையாது, அறுவடை பார்க்க முடியாது நீங்க. அப்படியானால் மனம் திரும்பணுங்க. இப்படி பேசிட்டேன், இப்படி காயப்படுத்திட்டேன், வருத்தப்படுத்திட்டேன், ஐயோ அப்படின்னு இந்நேரத்துல போய் மன்னிப்பு கேட்கணும், ஆண்டவரத்துல மன்னிப்பு கேட்கணும், மனம் திரும்பணும். இவ்வளவு வசனத்தை நான் கேட்டோம், இப்படி நான் தினந்தோறும் தவறி கொண்டிருக்கிறேன், அந்தரங்க பாவம், ரகசிய பாவம், ஆண்டவரே என்ன மன்னியும் என்று உன் நிலம் உழப்பட வேண்டும். கர்த்தர் சொல்றார், உன் நிலம் அப்படி மனம் திரும்பி பாவ அறிக்கை செய்து ஆண்டவரத்துல திரும்பி உழப்படுமானால் கர்த்தர் சொல்றார், நீங்கள் 100 மடங்கு பலனை பெறுவீர்கள். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுங்க. கணவன் மனைவி வாழ்க்கையில் நல்ல சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், பெற்றோர் பிள்ளைகள் உறவு நல்லா இருக்கும், கைவிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். ஆத்துமா கெட்டு போகணும், அந்த வேலைக்கு போக கூடாது. ஆக உங்க நிலம் உழப்பட வேண்டும். ஆகவே எந்தெந்த விஷயத்துல மனம் திரும்பணும். உங்க வேலை ஸ்தலத்தை எப்படி இருக்கீங்க, வியாபார ஸ்தலத்தை எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியும். உங்க நிலம் இன்றைக்கு உழப்படுமானால் நீங்கள் 100 மடங்கு பலன் பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.